அடுத்த வாரம் நவம்பர் 10ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பிறந்த நாள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் யாருக்குமே பிறந்த நாள் கொண்டாட அனுமதி இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பிறந்த நாள் கொண்டாடுவதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, முஸ்லீம்கள் ஒப்புக்கொள்வதில்லை. மைசூர் ஆண்டவர் என்பதனால் கர்நாடக அரசு அவருக்கு ஒரு திப்பு ஜெயந்தி என்ற பெயரிலே ஒரு நாளை அறிவித்து அந்த நாளிலே அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அரசாங்கத்துடைய முடிவு. ஒரு நல்ல முஸ்லீம் சுதந்திர போராட்டத்தை உலகத்தில் முதலாக ஆரம்பித்து வைத்தவர் இந்தியாவிலே. எப்படிப்பட்ட வரலாற்று சொந்தக்காரர், ஒரு உண்மையான வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்று திப்பு சுல்தானை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். மைசூர் வேங்கை என்று சொல்வார்கள், டைகர் ஆஃப் மைசூர் என்று. அந்த மைசூர் வேங்கை அவர்களை பார்த்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நடுங்கியது. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷஹீதாக போகும் நேரத்திலே அப்பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ரிச்சர்ட் வெல்லஸ்லி என்பவர். இந்த ரிச்சர்ட் வெல்லஸ்லி திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி தன்னுடைய மேலிடத்திற்கு, தன்னுடைய இங்கிலாந்து பேரரசுக்கு, மகாராணிக்கு இங்கிருந்து கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் சொல்கின்றார், எஸ் ஐ எம் அஃப்ரைட் ஹிம், ஆமாம் நான் அவரை பார்த்து பயப்படுகிறேன், அவருடைய வாக்குமூலம் தொடர்கின்றது. அவர் இந்தியாவில் உள்ள மற்ற குறுநில மன்னர்களை போன்று அவர் நினைத்து விடாதீர்கள், அவர் என்னுடைய கவலை எல்லாம் அவரை போன்று மற்ற மன்னர்கள் மாறிவிடக்கூடாது என்பதுதான். ரிச்சர்ட் வெல்லஸ்லி கைப்பட கடிதம் எழுதுகின்றார். அப்படிப்பட்ட மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆங்கிலேயர்களை எதிர்த்து சும்மா கத்தியை வச்சோ, கடப்பாறையை வச்சோ, கோடாலியை வச்சோ, ஈட்டியை வச்சோ இவர்கள் வென்றுவிட முடியாது. இவர்கள் எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் வெப்பன் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய மாடர்ன் வெப்பன் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாடர்ன் வெப்பன்ஸுக்கு மத்தியிலே நம்முடைய ட்ரெடிஷனல் வெப்பன்ஸை வச்சு எதிர்கொள்ள முடியாது, நம்முடைய பாரம்பரியமான கத்தி கப்படா வச்சு வெல்ல முடியாது. இவர்களை போட்டு நமக்கு மாடர்ன் வெப்பன்ஸ் வேணும் என்று திட்டமிட்டு அப்பொழுது உலக வரைபடத்திலே ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் பிரான்ஸ் நாட்டவர்கள். அந்த பிரான்ஸை ஆண்டு வந்த நெப்போலியன் போனபார்ட்டுடன் தொடர்பு கொள்கின்றார் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தை ஏதோ முஸ்லிம் இங்குள்ள இந்தியர்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக ஆக்காமல் அதை ஒரு இன்டர்நேஷனல் வாராக, இதை ஒரு வேர்ல்டு வாராக ஆக்க வேண்டும், ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்க வேண்டும், உலகளாவிய பிரச்சனையை ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்து இந்த பிரிட்டிஷ் பிரச்சனையை நெப்போலியன் போனபார்ட்டுக்கு எடுத்து செல்கின்றார்கள் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நெப்போலியனுக்கும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய கடித போக்குவரத்து ஏற்படுகின்றது. அதிலே ஒரு வரலாறு, கடைசியிலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நெப்போலியனுக்கு வெறும் போரை பற்றி மட்டும் சொல்லவில்லை, கடிதத்தில் ஊடாக அவர் இஸ்லாத்தை பற்றியும் தாவா செய்து, ஏனென்றால் நெப்போலியனுடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டிய வரலாறு. ஒரு மிகப்பெரிய மாவீரன், அந்த பிரான்ஸ் மக்களை பிரபுகளிடத்திலிருந்தும் பாதிரியாரிடத்திலும் காப்பாற்றியவனவன், மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவருடைய சேவைகள் எல்லாம் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி எடுத்து சொல்லி கடைசியிலே அவனுக்கு தாவாம் செய்தார்கள். இறுதியிலே நெப்போலியன் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை ஒரு இன்டர்நேஷனல் வாராக, ஒரு அகில உலக போராக மாற்றி அப்பொழுதுதான் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடியும் என்று தீர்மானித்து நெப்போலியன் போனபார்ட்டோட தொடர்பு கொண்ட நேரத்தில் அந்த நெப்போலியனுக்கும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ள தொடர்பை கண்டுபிடித்தவன் யார் என்றால் இந்த மார்க்கோஸ் வெல்லஸ்லி என்பவர் வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல். இவருடைய தம்பி ஆர்தர் வெல்லஸ்லி இதை மோப்பம் பிடித்து நெப்போலியனுக்கும் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ள தொடர்பை கண்டுபிடித்து அந்த தகவலை வைத்து திப்பு சுல்தானை தீர்த்தே ஆக வேண்டும், அழித்தே தீர வேண்டும், இல்லைன்னா இவர் பிரச்சனை பெருசாக பார்க்கிறாரு. இவருடைய முயற்சியை கண்டுபிடித்து விட்டார்கள். மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து அந்த சூழ்ச்சியின் விளைவாக எந்த ஒரு பூர்ணையா என்ற ஒரு பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஐயரை தன்னுடைய பிரதம அமைச்சராக வைத்து அவரை முழுக்க நம்பினாரோ திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வழமைப்படியே அவருடைய காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை பூர்ணையா நிரூபித்து ஆங்கிலேயர்களுக்கு விலை போய் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டி கொடுக்கப்பட்டதன் விளைவு 1799 ஸ்ரீரங்கப்பட்டணத்திலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த ரிச்சர்ட் ஆர்தர் வெல்லஸ்லி வருகின்றான், அவன் தான் தலைமை தளபதியாக இருக்கின்றான். கடைசி நேரத்தில் கூட அந்த ஆர்தர் வெல்லஸ்லி கேட்கின்றான், இப்போ மட்டும் ஒன்றும் குறைஞ்சு போயில திப்பு சுல்தான், நீ ஊன் சொல்லு, உனக்கு எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் செய்து உன்னை உயிர் பிழைக்க வைக்கின்றேன். அடிபட்டு கிடக்குறாங்க, குத்துயிர் கொலையுமா கிடக்குறாங்க. அப்பதான் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தை நிறைவேற்றினார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்ருதினால் கைகால்கள் கட்டப்பட்டு நெருப்பிலே தூக்கப்பட்ட நேரத்தில், தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டார்கள், அலக்க ஹாஜத்துன் பி யா இப்ராஹிம், இப்ராஹிம் ஏதாவது வேணுமா, ஏதாவது தேவையா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இப்ராஹிம் அந்த நேரத்திலே தூக்கி எறியப்பட்டு நெருப்பு குண்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கேட்ட வார்த்தை ஏதாவது உதவி வேணுமாண்டு. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த மஹ்லூக்குன் அன மஹ்லூக், நீ அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, நான் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒரு படைப்புக்கு எப்படிப்பா உதவி செய்ய முடியும்? போய் எனக்கு படைச்சவன் உதவி செய்வான். அந்த நம்பிக்கையோடு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீரவசனம் சொன்னார்கள். இன்றும் வரலாற்றில் பொன்னெழுத்தினால் பொதிக்கப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், சிங்கத்துக்கு வாளாக நான் 200 ஆண்டுகள் வாழ்வதை விட ஈக்கு தலையாக இருந்து ஒரே நாள் வாழ ஆசைப்படுகின்றேன். அப்பொழுதுதான் அவர்கள் மரணித்த பிறகு கூட ஆர்த்தருக்கு சந்தேகம், ஆர்த்தர் வெல்லஸ்லிக்கு சந்தேகம். அவர் மரணித்த பிறகு கூட இவர் இந்த மூச்சை அடக்கக்கூடிய தம் கட்டக்கூடிய பழக்கம் உள்ளவர், அதனால செத்தமா நடிக்கிறாரோ என்று பல மணி நேரம் அவர் பக்கத்திலே இருந்து பார்த்து, நெஞ்சிலையும் மூக்களையும் தலையை வச்சு பார்த்து, கையை வச்சு பார்த்து, டாக்டர்லாம் கூப்பிட்டு மரணித்து விட்டார், ஷஹீதாகி விட்டார் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகுதான் ஆர்த்தர் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நெஞ்சின் மீது கால் வைத்து சொன்னான், டன் இந்தியா ஃபார் அஸ், இனிமே இந்தியா எங்களுக்கு தான், இனிமேல் இந்தியா எங்களுக்கு தான், எதிர்ப்பவன் எவனும் இல்லை. இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு ஒரு சொந்தக்காரர் அவருடைய ஒரு பிறந்த நாளை ஒரு ஆட்சியாளர்கள் கொண்டாடுவதால் இங்குள்ள பண்டாரங்களுக்கு பிடிக்குமா? காட்டி கொடுத்த பண்டாரங்களுக்கு பிடிக்குமா? முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் வார் நடக்கின்றது. அதுவரை ஆங்கிலேயத்தை பற்றி, ஆங்கில மொழியை படித்து ஆங்கிலேய அரசாங்கத்திலே மிகப்பெரிய திவான்களாக, மிகப்பெரிய சருகளாக அல்லது மிகப்பெரிய பதவிகளிலே இருந்து அனுபவித்த இந்த பார்ப்பன கூட்டம், ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷுக்கும் போர் நடக்குது. ஒரு கால் அந்த போரில் ஜெர்மனி ஜெயித்து விட்டால் இந்தியாவை ஜெர்மனி பிடிச்சிரும். அப்ப ஜெர்மனி ஆட்சிக்கு வந்தால் அங்கேயும் நல்ல பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக அவசரமாக ஜெர்மன் பாஷை படித்த கூட்டம் இது. அந்த நேரத்தில் நம்ம உலமாக்கள் ஆங்கிலம் படிப்பதை ஹராம்னு ஃபத்வா கொடுத்தாங்க, ஆங்கிலம் மீது வெறுப்பு வருவதற்காக. இவன் அவசரமா ஜெர்மனி படிச்சுட்டு இருக்கான், ஒரு கால் ஜெர்மனிக்காரன் வந்துட்டாடா, அவன்கிட்ட நல்ல பதவி வாங்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட அந்த பண்டார கூட்டத்துக்கு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி பேரை கேட்டால் பிடிக்குமா? உடனே போராட்டம், ஆர்ப்பாட்டம். இதில் என்ன பெரிய குடும்பம்டா, இவ்வளோ பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு வீரர், உலகிலேயே முதன் முதலாக ராணுவத்திற்கு ஏவுகணையை பயன்படுத்தியவர், உலக வரலாற்றிலே முதல் முறையாக. இதை யார் சொல்லுகின்றார்? இதை சொல்வது யார்? ராணுவத்திற்கு அவர் பயன்படுத்தியதை பெர்னார்ட் லோவல் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய ஒரு பேராசிரியர் ஒரு நூல் எழுதுகின்றார், The Origins and International Economics of Space Explorations என்ற நூல் எழுதுகின்றார். அதிலே உலக பொருளாதாரத்திலே இராணுவ தளவாடங்களையும் இராணுவ பொருட்களையும் உருவாக்குவதிலே உலக பொருளாதாரத்தினுடைய பங்கு என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். இந்த புத்தகத்தை ஆதாரம் காட்டி, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்தியை ஆதாரம் காட்டி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய அக்னி சிறகுகளிலே குறிப்பிடுகின்றார், உலகத்திலே முதலாக ராணுவத்திற்கு ஏவுகணையை கண்டுபிடித்தவர், பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று. இந்த புத்தகத்தை கோட் பண்ணி ஆதாரம் காட்டி ஏபிஜே அப்துல் கலாம் அவர் எழுதுகின்றார். இன்னைக்கு உயிரோடு வந்து அவரே தேச துரோகின்னு இருப்பாங்க. சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட மகானை முதலாக இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்தவர் இன்னைக்கு மைசூரில், கர்நாடகாவில் ஒரு நீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு நீதிபதி சொல்கிறாரு, திப்பு சுல்தான் ஒரு சாதாரண கன்னடத்தை அந்த சாதாரண மன்னர் தான், அவர் சுதந்திர போராட்ட வீரர் எல்லாம் அல்ல.